நம்ம இன்றைக்கி பார்க்குறது 1/2 kg சிக்கன். இப்போ இந்த 1/2 kg சிக்கனில் நம்ம சுக்கா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1/2 kg சிக்கனில் எப்படி சுக்கா செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டோம். சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம். 1/4 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 வத்தல், 1 கப்பு எண்ணெய், மஞ்சப்பொடி, சிக்கன் மசாலா, உப்பு இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம இந்த சிக்கனை கழுவி வச்சுருக்கோம். சுத்தமாக மஞ்சப்பொடி போட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கணும். அடுப்புலலாம் வைக்க வேணாம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டுருவோம். நம்ம வெங்காயத்தை ஃபுல்லாகவே போட்டுடலாம். வெங்காயம் கட் பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே முழுசாக வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ கட் பண்ண தக்காளியை போட்டுருவோம். இப்போ தக்காளியும் போட்டாச்சு. இப்போ லேசாக மஞ்சப்பொடி, தேவையான உப்பு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு. அப்புறம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் இது அடுப்பில் வச்சா வெந்துடும். வெந்த உடனே நம்ம தண்ணியில் இதுக்கு ஊற்றக்கூடாது. கொஞ்சம் 2 பட்டை வத்தலை போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா பெரட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சிக்கன் மசாலா, எண்ணெய், அந்த சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டுறோம். கொஞ்சம் மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு காரம்னா நான் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா நல்லா மசாலா போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றாமல் ஸ்லோலையே மூடி வச்சு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தக்காளியெல்லாம் நல்லா புழிஞ்சு விட்டுக்குவோம். அவ்வளோதான். இப்போ மசாலா பெரட்டியாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இதை எப்படி வந்துச்சுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.